ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. Hi students, I am Gunasekaran from RJR Academy. Today we are going to discuss about basis of classification in animal kingdom. So in animal kingdom, there are certain characteristics we need to study how animals should be classified. ஸோ அனிமல் கிங்டமில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இருக்குது, ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்படி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் ஒரு 6 கேரக்டர்ஸை வச்சு அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இங்கே எல்லா அனிமல்ஸும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் அந்த அனிமல்ஸில் ஒரு சில கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமனாக வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த காமனாக இருக்கக்கூடிய கேரக்டரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்னென்ன கேரக்டர் காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா தான் வந்து இந்த 6 கேரக்டர் என்னென்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, சீலோம், ஜெர்ம் லேயர்ஸ், செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்ட். ஸோ அப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அனிமல் கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷஸையும் வந்து 4 லெவல் ஆஃப் கேட்டகரைசேஷனை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் செல்லுலார் லெவல். ஸோ செல்லுலார் லெவல்னால் நீங்கள் வந்து நினச்சிக்க கூடாது இட் இஸ் அண்ட் யூனிசெல்லுலார் நீங்கள் வந்து நினச்சிக்க கூடாது. இட் இஸ் அண்ட் மல்டி செல்லுலார். அனிமல் கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷீஸும் மல்டி செல்லுலார் ஸ்பீஷீஸ் தான். ஆனால் எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வந்து அரேஞ்சாக இருக்கிறது கிடையாது. ஸோ அதோட பாடியில் செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது வந்து வேரி ஆகிருக்கும். அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு கேட்டகரைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ இதில் இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபைலம் போரிஃபெரா, காமனாக ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போரிஃபெராவை காமனாக ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இதில் இந்த ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது மல்டி செல்லுலார் ஸ்பீஷிஸ் தான். ஆனால் இதில் பாடியில் செல்ஸ் எல்லாமே அப்படியே எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா லூஸ்டாக இருந்து அரேஞ்சாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைலம் போரிஃபெரா. ஸோ செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் செல்ஸ் எல்லாம் எப்படியாவது இருக்கும் அப்படின்னா செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆஸ் லூஸ் அக்ரிகேட்ஸ். ரொம்ப லூஸ்டாக வந்து அரேஞ்சாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து போரிஃபெரா. அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் டிஷ்யூ லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணியிருக்கும் வித் அ சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ். குரூப் ஆஃப் செல்ஸ் விச் grouped together to perform similar functions. குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி டிஷ்யூஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இங்கே செல்ஸ் grouped together to form an tissues. செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? டிஷ்யூஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்றது வந்து சேம் ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து Cnidaria, Ctenophora. ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிறது வந்து ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஒன்று சேர்ந்து ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஒன்று சேர்ந்து ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பிளாட்டி ஹெல்மின்தஸ். இது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இதை காமனாக ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்
ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ இங்கே குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்கன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்கல்மின்தஸ்லேருந்து ஆஸ்கல்மின்தஸ் டு ஃபைலம் கார்டேட்டா. ஸோ இது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து தான் ஆர்கனிசமை வந்து ஃபார்ம் பண்ணும். அது ஹியூமனாக இருக்கலாம், லயனாக இருக்கலாம், டைகராக இருக்கலாம், வாட் எவர் ஸ்பீஷீஸ், அது என்ன ஸ்பீஷீஸாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 கேரக்டரை வச்சு இந்த 11 ஃபைலமே வந்து இங்கே கேட்டகரைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதை வச்சு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி அப்படின்னா இங்கே பிரிக்கிறத வச்சு சொல்கிறது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி, சாரி 3 டைப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏசிமெட்ரி, செகண்ட் ஒன் வந்து ரேடியல் சிமெட்ரி, தேர்ட் ஒன் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி. ஏசிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி, 3 விதமான சிமெட்ரிஸ் வந்து இருக்குது. சிமெட்ரிஸ் அப்படின்றது ஒரு ஆர்கனிசமை நம்ம அதை எடுத்து சென்டராக கட் பண்ணுறப்ப நமக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத வச்சு சொல்கிறது தான் வந்து சிமெட்ரி. ஸோ இப்போ இங்கே நீங்கள் ஏசிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பீஷீஸை எடுத்து அதை நம்ம சென்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காம போச்சு அப்படின்னா அது வந்து ஏசிமெட்ரி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்போ இந்த கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இங்கே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பிளேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. when a plane pass through the central axis of the body, it does not divides them into equal halves. For example, நீங்கள் வந்து போரிஃபெராவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏசிமெட்ரிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பைலம் போரிஃபெரா. ஸோ போரிஃபெராவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்கள், ஸ்பாஞ்சில்லா டயக்ராம். ஸோ கிட்டத்தட்ட நான் ரஃபாக தான் போடுறேன், சரியா? ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் இந்த ஸ்பீஷீஸு. ஸோ இப்போ இதை நம்ம சென்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்காது. இந்த பேட்டர்ன் ஆஃப் சிமெட்ரியை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏசிமெட்ரி அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ ரேடியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ளூரோ பிராக்கியா அப்படின்ற ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டீனோஃபோரால. அந்த டயக்ராம் நம்ம இங்கே போட்டு ஜஸ்ட் ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன். அதை நம்ம எந்த சைடில் இருந்து கட் பண்ணாலும் நமக்கு ஐடென்டிக்கல் ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்கும். இது ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள். பைலேட்ரல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை நம்ம வரைஞ்சிப்போம். ஸோ பட்டர்ஃப்ளை கிராப், உங்களுக்கு புக்கில் கிராப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப நமக்கு ஐடென்டிக்கல் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப் வந்து நமக்கு கிடைக்கும். இது பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ இப்போ ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரா. சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரா ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள். பைலேட்ரல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் சிமெட்ரியில் எக்கனோடர்மட்டால எக்ஸப்ஷன்ஸும் வந்து வரும். என்ன எக்ஸப்ஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனோடர்மட்டால அடல்ட் ஸ்டேஜ் வந்து ரேடியல் சிமெட்ரியாக வந்து இருக்கும். இங்கே எக்கனோடர்மட்டால லார்வா ஸ்டேஜ் வந்து பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். எக்கனோடர்மட்டால
லார்வா ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும், பைலேட்ரல் சிமெட்ரிக்கெலாம் வந்து இருக்கும். சரியா? ஸோ அப்போ இது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபைலம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஸோ பிளாட்டி ஹெல்மின்தஸ்ல இருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபைலம் எல்லாமே பைலேட்ரல் சிமெட்ரி தான். இப்போ இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியல் சிமெட்ரியிலே ஒரு எக்ஸப்ஷன் வரும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைரேடியல் சிமெட்ரின்னு ஒன்று வந்து வரும். ஸோ அப்போ பைரேடியல், பை அப்படின்ற வேர்டு வந்து ரெண்டை வந்து மீன் பண்ணும். பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம 2 ஹாஃபாக மட்டும்தான் வந்து சென்டர்லேருந்து பிரிக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. இது பைரேடியல் சிமெட்ரி. இதானா நமக்கு புக்கில் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஜெர்ம் லேயர்ஸ் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து எம்ப்ரியானிக் லேயர்ஸ். ஜெர்ம் லேயர்ஸ் ஆர் எம்ப்ரியானிக் லேயர்ஸ். ஸோ ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த ஜெர்ம் லேயர்ஸ் எல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். நீங்கள் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் லெசன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க 12th. டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அதாவது 3 ஸ்டேஜ் இருக்கும். மோருலா, பிளாஸ்டுலா, கேஸ்ட்ருலா. அந்த கேஸ்ட்ருலா செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்ட்ருலேஷன் ப்ராசஸில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜெர்ம் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஜெர்ம் லேயர்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் gastrulation process. So germ layers are formed during gastrulation process. ஸோ அப்போ இங்கே ஸ்டெம் செல்ஸ் வந்து டெவலப் ஆகும் இந்த பீரியட் அப்போ. ஸோ அப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ் diploblastic and another one is triploblastic. So diploblastic, triploblastic, டைனா 2 ட்ரைனா 2. இப்போ டிப்ளோபிளாஸ்டிக்கில் 2 ஜெர்ம் லேயர்ஸ் தான் வந்து இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ் எக்டோடர்ம் அண்ட் அனதர் ஒன் இஸ் எண்டோடர்ம். ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்க போகுது. எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். 3 ஜெர்ம் லேயர்ஸ் வந்து இருக்க போகுது. எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம் அப்படின்ற 3 ஜெர்ம் லேயர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா Coelenterata, Ctenophora. So triploblastic example phylum Platyhelminthes to chordates. phylum Platyhelminthesல இருந்து chordates வரைக்கும் இருக்கிறது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக். சரியா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக்கில் மீசோகிலியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். என்ன இருக்கும்? மீசோகிலியா அப்படின்றது இட் இஸ் அ undifferentiated layer which is present between ectoderm and endoderm. It is an undifferentiated layer. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா which of the following organisms contains மீசோகிலியா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. ஸோ மீசோகிலியா எதில் இருக்குன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் 1ல் சைகான், ஆப்ஷன் 2ல் ப்ளூரோபிராக்கியா, ஆப்ஷன் 3ல் ஃபேசியோலா, ஆப்ஷன் 4 ஹுக்வாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Coelenterata, Ctenophores இந்த 2 இதில் தான் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் இருக்கும். அப்போ அந்த ஸ்பீஷிஸில் தான் மீசோகிலியாவும் இருக்கும்.
இப்போ 4 ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் பாருங்கள், பியூரோபிராக்கியா. ஸோ இதில் தான் இந்த மீசோக்லியா அப்படின்ற லேயர் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் 6 கேரக்டர் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 6ல் 3 வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, அப்புறம் ஜெர்ம் லேயர்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய மிச்சம் 3 கேரக்டர் சீலோம், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன், அப்புறம் நோட்டோகார்ட், இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடச்சி அதை அழகாக எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.